பிணைஞ்ச கூட்டணி பத்தி தளபதினு ஒரு எம்எல்ஏ கிளின்னு கிழிச்சாரு. அதெல்லாம் ஏதாவது உங்க காதுகள்ல கேக்குதா? கிளின்னு கிழிச்சாரு அப்படின்னாங்க. உடனே மறுநாள் ஆர்.எஸ். பாரதி இனி இதை பேசக்கூடாதுன்னு முடிஞ்சிட்டாங்க. ஏன்னா அவர் சொன்னது உங்களுக்கு நிர்வாகிகள் கூட இல்ல அப்படிங்கிற வார்த்தைகள் தான் கண்டனத்திற்குரிய வார்த்தை. ஆனா எடப்பாடி பழனிசாமி எனும் தற்குறி அப்படின்னாரு யாரு? அண்ணாமலை. தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி தன்மானமிக்க ஒரு விவசாயியுடைய மகனை பச்சையின்றிலே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்குறிக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. அந்த பிஜேபியோட எப்படி கூட்டணி வச்சீங்க? கூட்டணி விட்டு வெளியே வரும்போது என்னன்னு சொல்லி வெளியே வந்தீங்க? கிளின்னு கிளிக்கிறதா என்ன தெரியுமா? கூட்டணி விட்டு வெளியே வரும்போது அதிமுக கொடுத்த அறிக்கை என்ன தெரியுமா? எங்கள் கொள்கை தலைவர் அண்ணாவை கேவலமாக பேசிவிட்டார்கள், அதனால நாங்க வெளியே வந்துட்டோம். இப்ப அவங்க நிலைப்பாட்டில் ஏதாவது தெளிவு கொடுத்தாங்களா? அது இருக்கும் போதே இந்து முன்னணி மாநாடு மதுரையில் நடக்குது. அந்த மேடையில் வைத்து கொள்கை தலைவர்களான அண்ணாவையும் பெரியாரையும் கிளி என்று கிழிக்கிறார்கள். அதிமுகவின் உயர்மட்ட நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். வெறும் சீட்டுகளுக்காகவும் தன்னுடைய சொந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு சுயநலவாத கொள்கைக்காக ஜெயலலிதா என்ற இரும்பு பங்கை உருவாக்கிய கட்சியை பாஜகவிடம் அடமானம் வைத்து அடிமைத்தனத்துக்கு இறங்கிவிட்டார்.